இந்தியன் பாலிட்டியில் டாபிக் 1க்கான 100 கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் மொதல் 50 வினாக்களுக்கு நம்ம ஆன்சருக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் 1 அப்படின்றது என்னென்னா, இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், முகப்புரை, குடியுரிமை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் டாபிக் 1 நம்ம கொடுத்துருப்போம். அதில் பேலன்ஸ் இருக்கா அடுத்த 50 வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று அரசமைப்பின் முகப்புரை வரையறுக்கிறது. இந்தியா வந்து ஒரு குடியரசு நாடு என்று அரசமைப்பின் முகப்புரை வரையறுக்கிறது. இந்த கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றுக்கான காரணம் இது சரிதான். இப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். தலைவர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கூற்றுக்கான காரணம் இது சரிதான். இந்திய குடியுரிமை தொடர்பான சரியான வாக்கியங்களை கண்டறிக. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1, இந்திய அரசமைப்பு இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இல்லை 1 வந்து சரிதான். இந்திய அரசியலமைப்பு வந்து இந்தியா முழுவதும் ஒற்றை குடியுரிமையை வழங்கியுள்ளது. 1 வந்து சரிதான். 2வது, பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் குடியுரிமை பெற இந்தியாவில் தொடர்ந்து குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வசித்திருக்க வேண்டும். இல்லை 2வது வாக்கியம் வந்து தவறு. பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் குடியுரிமை பெற இந்தியாவில் தொடர்ந்து குறைந்தபட்சம் 12 மாதங்கள் வசித்திருக்க வேண்டும். இதில் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 2வது வந்து தவறு. 3வது, 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் 5 வழிகளில் குடியுரிமை பெற வழிவகை செய்கிறது. இல்லை 3 சரிதான். அந்த 5 வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் மூலம், அடுத்தது வம்சாவளி மூலம், அடுத்தது பதிவின் மூலம், அடுத்தது இயல்புரிமை மூலம், அடுத்தது பிரதேச இணைவின் மூலம். இதான் அந்த 5 வழிமுறைகள். இதில் 1, 3 தான் சரியானது. கீழ்கண்ட எந்த நாடுகள் மதச்சார்பு அரசுக்கு உதாரணம்? மதச்சார்பு அரசுக்கு உதாரணமான நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மற்றும் வாடிகன் நகரம். இந்திய அரசமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் குறித்த கூற்றுகளை சரியாக பொருத்துக. அடிப்படை கடமைகள் குறித்த கூற்றுகளை சரியாக பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் உள்ள பகுதி, அடிப்படை கடமைகள் உள்ள பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 4A உறுப்பு 51A இதுதான் சரியானது. எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? அதாவது அடிப்படை கடமைகள் வந்து எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகளின் தன்மை, அடிப்படை கடமைகளின் தன்மை வந்து அறக்கடமைகள். தற்போதைய அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 11 கடமைகள் இருக்கு. 4, 3, 1, 2 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இந்திய அரசமைப்பில் அதிகாரங்களின் பகிர்வு பற்றிய சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சரியான வாக்கியம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு தனது முழு அதிகாரத்தையும் குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே வழங்குகிறது. இது தவறு தான். அடுத்து, இந்திய அரசமைப்பு தனது அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய அமைப்புகளுக்கிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது. இதுதான் சரியானது. அதிகார பகிர்வு வந்து எப்படின்னா, இந்திய அரசமைப்பு தனது அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய அமைப்புகளுக்கிடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது. இதுதான் சரியானது. அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை ஆகிய இரண்டையும் நேரம், சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. நெருக்கடி நிலை காலத்தில் இந்திய அரசமைப்பு முழுமையான ஒற்றையாட்சி குணாம்சத்தை கொண்டிருக்கும். இதுக்கான கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அடிப்படை உரிமைகள் பற்றிய வாக்கியங்கள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு அடிப்படை உரிமைகளை தற்போது 6 தலைப்புகளில் வகைப்படுத்தி உள்ளது.
ஏ வந்து சரிதான். இந்த 6 தலைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் இந்த 6 இது. அடுத்தது இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, எக்காரணம் கொண்டும் அவற்றின் மீது தடைகள் விதிக்க முடியாது. இதில் பி தான் தவறானது. இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல, பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு தடைகள் வந்து விதிக்கப்படலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் முழுமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முழுமையானது அல்ல, எக்காரணம் கொண்டும் அவற்றின் மீது தடைகள் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு தடைகள் வந்து விதிக்கப்படலாம். இல்லை தவறானது வந்து பி தான். அடுத்தது பாருங்க, உறுப்பு 21 ஆவின் கீழ் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட சிறாருக்கு இலவச கட்டாய கல்வி உரிமையாக வழங்கப்படுகிறது. சி சரிதான். இந்திய அரசமைப்பின் அடிப்படை உரிமைகள் 3வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இல்லை டியும் சரிதான். அரசியலமைப்பின் மகாசாசனம் வந்து எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 3 தான். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அரசமைப்பு உருவாக்கம் குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்து 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அரசமைப்பு உருவாக்கம் என்பது ஒரு அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, யார் உருவாக்கியது என்பதை குறிக்கிறது. இல்லை ஒன்று வந்து சரிதான். அரசமைப்பு உருவாக்கம் என்பது என்னன்னா ஒரு அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, யார் உருவாக்கியது என்பதை குறிக்கிறது. இது சரிதான். 2வது, அமெரிக்க அரசமைப்பானது பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்டது. இல்லை 2 வந்து தவறு. அமெரிக்க அரசமைப்பானது தேசிய இயக்கம் வந்து வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தான் உருவாக்கப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களால் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது தவறு. அமெரிக்க அரசமைப்பு தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த 3வது என்னன்னு பாருங்க, இந்திய அரசமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பாகும். இல்லை 3 வந்து சரிதான். இந்திய அரசமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பு தான். இல்லை 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி தான் சரியானது. அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1வது விவாத தொகுதி, அதாவது முதல் கூட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 முதல் டிசம்பர் 23, 1946. இது 2வதா இருக்கு. அடுத்தது 11வது வந்து நவம்பர் 14 முதல் நவம்பர் 26. இது எந்த வருடம்னு பாருங்க, 1949. 12வது விவாத தொகுதி 24 ஜனவரி 1950. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 284 உறுப்பினர்கள் கையொப்பம் இட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. 2, 1, 3, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. இந்திய நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் பிரதிநிதித்துவ தன்மையை குறிக்கும் சரியான கூற்று எது? ஈரவைகளின் பிரதிநிதித்துவ தன்மையை குறிக்கும் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை மற்றும் மக்களவை இரண்டுமே மக்கள் பிரதிநிதித்துவத்தை மட்டுமே கொண்டுள்ளது. இல்லை ஏவே தவறானது. மாநிலங்களவை வந்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது, மக்களவை வந்து மக்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. இல்லை ஏ வந்து தவறானது. அடுத்த பிஏ பாருங்க, மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவத்தையும் கொண்டுள்ளது. இதில் பி தான் சரியானது. இந்திய அரசமைப்பின் உறுப்பு 21 ஆவின் கீழ் அனைத்து சிறாருக்கும் வழங்கப்படும் அடிப்படை உரிமையான இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தப்பட இயற்றப்பட்ட சட்டம் எந்த சட்டம்னா சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மையை கொண்ட அமைப்பாகும். இந்திய அரசியலமைப்பின் நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்ட அமைப்புகளாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்லை ஏ வந்து சரியானதுதான், அதாவது கூற்று வந்து சரியானதுதான். அடுத்து அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் நீதி சீராய்வு அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. இதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். நாடாளுமன்ற அமைப்பு தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை ஆராய்கன்னு கொடுத்து 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இந்திய நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவை ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியதாகும். இல்லை 1 வந்து சரிதான்.
நாடாளுமன்றம் வந்து எதை உள்ளடக்கியதுன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை இது மூன்றையுமே உள்ளடக்கியது தான் நாடாளுமன்றம். ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் பட்டியலில் நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள் மட்டுமே இடம்பெறுவர். இல்லை, ரெண்டு வந்து தவறு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பார்கள். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈரவை உறுப்பினர்கள் மட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால ரெண்டாவது வாக்கியம் வந்து தவறு. சரியானது வந்து ஒன்று மட்டும்தான் சரி. இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் என்பதை கண்டறிந்தாலோ அல்லது வெளிநாட்டில் எத்தனை ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்தாலோ அவர் தனது குடியுரிமையை இழக்க நேரிடும். 2 ஆண்டு இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் வந்து மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் என்பதை கண்டறிந்தாலோ அல்லது வெளிநாட்டில் வந்து 2 ஆண்டு காலத்திற்கு வந்து சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு வந்து கண்டறிந்தாலோ அவர் வந்து தனது குடியுரிமையை இழக்க நேரிடும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அமைப்பு, அதனை குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியாது. கூற்று வந்து சரிதான். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு தான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கான காரணமும் சரிதான். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கும் வகையில் தேர்தல் நடைபெறுவதால் இது வந்து நிரந்தரமான அமைப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். மதராஸ் மாகாணத்தின் அரசியல் வரலாறு தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அதே மாதிரியே 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் 1952 முதல் 1957 காலகட்டத்தில் செயல்பட்டது. ஒன்று வந்து சரிதான். மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டமன்றம் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1952 இருந்து 1957 காலகட்டத்தில் செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது, முதலமைச்சர் சி ராஜாஜி அரசால் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கல்வி திட்டம், அதாவது குலக்கல்வி திட்டம் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இல்லை, ரெண்டும் சரிதான். குலக்கல்வி திட்டம் வந்து பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது, ரெண்டும் சரிதான். மூணாவது, காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்த பக்தவச்சலம் 1954 இத்திட்டத்தை ரத்து செய்தார். இதில் 3 வந்து தவறு. காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணியம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பக்தவச்சலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணியம் தான் 1954 இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்தார். இதில் முதல் 2 வாக்கியம் தான் சரியானது, 3 வந்து தவறானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 2 சரி. முதலமைச்சர்கள் மற்றும் அவர்களது முக்கிய முன்னெடுப்புகளை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சி ராஜாஜி நிலச்சட்டங்கள் 2ஆவதா இருக்கு. CN அண்ணாதுரை சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம். MG ராமச்சந்திரன் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணன் பதவிக்கு முடிவு கட்டியவர். மு கருணாநிதி முஸ்லிம்கள் மற்றும் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு. இது 3ஆவதா இருக்கு. 2, 1, 4, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்கண்ட வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் ஆண்டுகளில் தவறான இணையை கண்டறிக. எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக முதலாக ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1967. இது சரிதான். திமுக ஆட்சிக்கு வந்த ஆண்டு எப்பனா 1967 தான். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் 1952 ஆகஸ்ட் 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1952 மே மாதம் வந்து 3ஆம் தேதி. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1952 ஆகஸ்ட் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, பி வந்து தவறானது. இல்லை, தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பி தான் தவறானது. அடுத்தது பாருங்க, மண்டல ஆணையம் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு 1992. இது சரிதான். எல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி, அதாவது சட்டப்பிரிவு 370 வந்து ரத்து செய்யப்பட்ட நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 5.
நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு பற்றிய வாக்கியங்களை ஆராய்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார், அதாவது சபாநாயகரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிதான். பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஒன்று சரி. ரெண்டாவது, இக்குழுவின் தலைவராக முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படும் முறை 1967 முதல் 1968 முதல் பின்பற்றப்படுகிறது. இக்குழுவின் தலைவராக முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படும் முறை 1967 இருந்து 1968 முதல் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ரெண்டும் சரிதான். மூணாவது என்னன்னு பாருங்க, இக்குழு குடியரசுத் தலைவரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு குழுவாக கருதப்படுகிறது. இதில் 3 தவறானது. இந்த குழு குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அடங்காது, மாறாக மக்களவை தலைவர் அதாவது சபாநாயகரின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கும். அதனால 3வது வாக்கியம் தவறு. சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. பண முன்வரைவு மற்றும் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுகளுக்கு ஈரவைகளுக்கிடையே இழுபறி நிலை ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க அரசமைப்பு அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண முன்வரைவு மற்றும் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுகளுக்கு ஈரவைகளுக்கிடையே இழுபறி நிலை ஏற்பட்டால் சட்டமன்றத்தின் கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க அரசமைப்பு அனுமதிக்கவில்லை. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு தொடர்பான இழுபறி நிலை ஏற்படும் போது 6 வாரங்களுக்கு மேல் இழுபறி நிலை நீடித்தால் குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டலாம். இதுக்கான காரணமும் சரிதான். ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு தொடர்பான இழுபறி ஏற்படும் போது 6 வாரங்களுக்கு மேல் இழுபறி நிலை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் கூட்டத்தை கூட்டலாம். இதுக்கான கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் தனித்தனி வாக்கியமாக பார்க்குறப்ப உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. தனித்தனி வாக்கியமாக பார்க்குறப்ப ரெண்டுமே சரியானது தான். இப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. மொழியியல் மாநிலங்கள் மற்றும் பெயர் மாற்ற போராட்டங்கள் தொடர்பானவற்றை சரியாக பொறுத்துக. மொழியியல் மாநிலங்கள் மற்றும் பெயர் மாற்ற போராட்டங்கள் தொடர்பானவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொட்டி ஸ்ரீராமலு ஆந்திர பிரதேசம், இது 3வதா இருக்கு. சங்கரலிங்கனார் பிறந்த ஊர், சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் மண்மலைமேடு, 4வதா இருக்கு. சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்த நாட்கள் 76 நாட்கள். சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்த நாட்கள் எத்தனைனா 76 நாட்கள். சங்கரலிங்கனார் போராட்டம் தொடங்கிய இடம் விருதுநகர். சங்கரலிங்கனார் போராட்டம் தொடங்கிய இடம் எதுனா விருதுநகர். இது 1வதா இருக்கு. 3, 4, 2, 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. நாடாளுமன்ற தேர்வுக்குழு குறித்த கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்வுக்குழு குறித்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்குழு முறை பிரிட்டனின் வெஸ்ட்மின்ஸ்டர் மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. இது ரொம்ப முக்கியமானது. சரிதான். எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த உறுப்பினருக்கும் தீர்மானம் கொண்டு வர முடியும். இதுவும் சரிதான். எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். இல்லை, பி சரியானதா. தேர்வுக்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு அக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருப்பது அவசியம். இல்லை, சி தான் தவறானது. தேர்வுக்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு அக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருப்பது தான் அவசியம். இதில் 10ல் 1 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சி தான் தவறானது. இந்திய அரசமைப்பின் முகவுரை பற்றிய வாக்கியங்களை ஆராய்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பின் முகவுரை இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்ற வரிசையில் இந்தியாவை வரையறுக்கிறது. ஒன்று சரிதான், இது ரொம்ப முக்கியமானது. 2வது, முகவுரை இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. இல்லை, 2வதும் சரியானதா. முகவுரை இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. 2ம் சரியானதா. 3வது, முகவுரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் இந்திய மக்கள் என்பதை குறிக்கிறது. இதுவும் சரியானதா. இதில் 3மே சரியானதா, அனைத்தும் சரி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறு அரசமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், இது சரி.
குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம் தான். இது சரிதான். உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படும் நீதி பேராணைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. இதுவும் சரிதான். இந்திய அரசமைப்பிற்கு அடிப்படை கடமைகள் பெறப்பட்ட நாடு அயர்லாந்து. அடிப்படை கடமைகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா முன்னாள் சோவியத் யூனியன்ல இருந்து தான் பெறப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அயர்லாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இதுதான் தவறானது. அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26 தான். இது சரிதான். இல்லை தவறானது வந்து சி தான் தவறானது. அடிப்படை கடமைகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன்ல இருந்து பெறப்பட்டது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா 1976 கொண்டு வரப்பட்ட 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது சரிதான். 1976 கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு இல்லைன்னா சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. இது சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது அதிக அளவிலான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம் ஆகும். அதுக்கான காரணமும் சரிதான். இது அதிக அளவிலான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தமாக இருக்கிறனால இதை வந்து சிறு அரசியலமைப்பு இல்லைன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அரசமைப்பு சட்டப்பிரிவுகளும் அவற்றின் உள்ளடக்கங்களையும் சரியாக பொருத்துக. சட்டப்பிரிவு 51A. சட்டப்பிரிவு 51A என்னன்னா அடிப்படை கடமைகள். இது ஈஸி தான். சட்டப்பிரிவு 370. சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதி. சட்டப்பிரிவு 360 நிதி அவசர நிலை. 360 நிதி அவசர நிலை. சட்டப்பிரிவு 333 ஆங்கிலோ இந்தியர் நியமனம். இது வந்து ரத்து செய்யப்படுவதற்கு முன்னர் வந்து சட்டப்பிரிவு 333 வந்து ஆங்கிலோ இந்தியர் நியமனம். ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அரசியலமைப்பு உரிமைகள் குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக. அரசியலமைப்பு உரிமைகள் குறித்த சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. இது சரிதான், ரொம்ப முக்கியமானது. உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஒன்று சரிதான். ரெண்டாவது என்னன்னு பாருங்க. சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் BR அம்பேத்கர் விவரிக்கிறார். இல்லை ரெண்டாவது சரிதான். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கர். இல்லை ரெண்டுமே சரியானது, இரண்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு மற்றும் குழுக்கள் தொடர்பான வாக்கியங்களை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு மற்றும் குழுக்கள் தொடர்பான வாக்கியங்களை ஆராய்கன்னு கொடுத்து 2 வாக்கியம் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒன்று, சர்க்காரியா குழு மற்றும் ராஜமன்னார் குழு ஆகியவை நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய்ந்து பரிந்துரை செய்தது. சரிதான். சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும் நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய்ந்து பரிந்துரை செய்தது. ரெண்டாவது, MN வெங்கடாசலையா குழு அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டினை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டதாகும். இல்லை ரெண்டாவதும் சரிதான். இந்த 2 குழுவுமே நடுவண் மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய பரிந்துரை செய்யப்பட்ட குழு. இதில் MN வெங்கடாசலையா குழு வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டினை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. ரெண்டுமே சரியானது, இரண்டும் சரி. கீழ்கண்ட வாக்கியங்கள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏ சரி. தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான். தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா VT கிருஷ்ணமாச்சாரி, HC முகர்ஜி. இதில் கேட்டிருக்க தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். ரெண்டாவது, ஓட்டுரிமை என்பது குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமையாகும். இல்லை பி தான் தவறானது. ஓட்டுரிமை என்பது அடிப்படை உரிமைகளில் வராது, அது ஒரு அரசியல் உரிமை தான், அடிப்படை உரிமைகளில் வராது. அதனால் தவறானது வந்து பி தான். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது சரிதான். அரசமைப்பை இறுதிப்படுத்த நிர்ணய சபை சுமார் 3 ஆண்டுகள், அதாவது 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுவும் சரியானதா? இல்லை தவறான வாக்கியம் எதுனா பி தான் தவறானது. ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை வராது, அது ஒரு அரசியல் உரிமை. முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் தேதிகளை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2014 ஆகஸ்ட் 1 வந்து நீதிமன்ற மொழியாக
தமிழை பயன்படுத்துதல் தொடர்பான விவாதம் நடைபெற்ற ஆண்டு? மூணாவதா இருக்கு 1952 மே 3. இதுக்கான கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். 1952 மே 3 வந்து என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய ஆண்டு எப்போனா 1952 மே 3ல். 1969 ஜனவரி 14 மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 5 ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதி வந்து அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. 2019 ஆகஸ்ட் 5 வந்து ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதி வந்து அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. இல்லை 3, 4, 2, 1 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 2014 ஆகஸ்ட் 1 நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் தொடர்பான விவாதம் நடைபெற்ற ஆண்டு. 1952 மே 3 வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய ஆண்டு. 1969 ஜனவரி 14 வந்து மதராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 5 வந்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு தகுதி அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. அடுத்த கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற அரசாட்சியில் அமைச்சரவை நாட்டின் பெயரளவு தலைவரான குடியரசுத் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்றே தவறானதா? நாடாளுமன்ற அரசாட்சியில் அமைச்சரவை வந்து குடியரசுத் தலைவரால் தலைமை தாங்கப்படுவது இல்லை, பிரதமரால் தான் தலைமை தாங்கப்படுகிறது. இல்லை குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்றே தவறானதான். இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை மட்டுமே அமைச்சர்கள் பதவி வகிப்பர். இது சரிதான். நாடாளுமன்றத்தில் வந்து நம்பிக்கை நீடிக்கும் வரை மட்டுமே அமைச்சர்கள் பதவி வகிப்பர். கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி, ஏ வந்து தவறு. அதாவது கூற்று வந்து தவறு, ஆனால் ஆர் வந்து சரி, காரணம் வந்து சரி. டி தான் சரியானது. அரசமைப்பு செயல்முறைகள் குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிக. அரசமைப்பு செயல்முறைகள் குறித்த சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தின் ஈர் அவைகளிலும் கொண்டு வரலாம். ஒன்று வந்து சரிதான். அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் 2 அவையிலுமே கொண்டு வரலாம். இது சரிதான். ரெண்டாவது, நாடாளுமன்ற செயல்முறைகளில் ஒரு சட்ட முன்வரைவில் உள்ள வரிசை எண்ணிடப்பட்ட பத்தி உட்பிரிவு எனப்படுகிறது. இல்லை ரெண்டும் சரியானதா? ஒரு சட்ட முன்வரைவில் உள்ள வரிசை எண்ணிடப்பட்ட பத்தி வந்து உட்பிரிவு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை ரெண்டும் சரியானதா? அடுத்தது 3வது என்னன்னு பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கும் பதவி பிரமாணத்தில் குடியரசுத் தலைவரின் பெயரால் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லை 3 வந்து தவறு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கும் பதவி பிரமாணத்தில் வந்து குடியரசுத் தலைவரின் பெயர் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்கன்னா கடவுள் பெயராலோ அல்லது பகுத்தறிவின் பெயராலோ உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லை 1, 2 தான் சரியானது, 3 வந்து தவறானது. இப்போ ஆப்ஷன் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இல்லை எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஏ வந்து சரிதான். இந்திய குடியுரிமை சட்டம் வந்து 1955 தான். செம்மொழி தகுதியை பெற்ற முதல் மொழி தமிழ். பியும் சரியானது தான். தேசிய அவசர நிலை 1962. தேசிய அவசர நிலை இந்தியா சீனா போர் ஏற்பட்ட போது அவசர நிலை ஏற்படுத்தப்பட்டது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1962. இல்லை இதுவும் சரியானது தான். சிறு அரசியலமைப்பு 44வது சட்ட திருத்தம். இதில் டி தான் தவறானது. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். இதில் 44வது சட்ட திருத்தம்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி தான் தவறானது. இந்திய அரசமைப்பு நிறுவனங்கள் பற்றிய வாக்கியங்களை ஆராய்க. 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவை. இது சரிதான். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. 1 சரிதான். 2வது, நிதி ஆயோக் என்பது அரசியலமைப்பால் தரப்படாத ஒரு நிறுவனமாகும். அரசியலமைப்பால் தரப்படாத ஒரு நிறுவனமாகும். இல்லை 2 சரியானதா? 2ம் சரி. நிதி ஆயோக் வந்து மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது, அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது அல்ல. நிதி ஆயோக் வந்து மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள்ல எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம உரிமை, சமத்துவ உரிமை மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆகியவை அடிப்படை உரிமைகள் ஆகும். இது சரிதான்.
சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு விட்டது. இல்லை பியும் சரியானதுதான். மூணாவது, தேசிய அவசர நிலையின் போது பிரதமரின் நேரடி ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். இல்லை சி தான் தவறானது. தேசிய அவசர நிலையின் போது பிரதமரின் நேரடி ஆணையால் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது. குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். இதை இல்லை பிரதமரின் ஆணை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு உச்சநீதிமன்றம் ஆகும். இது சரி. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் தவறானது. பிரதமர் வராது, குடியரசுத் தலைவர் வரணும். அரசியலமைப்பு தொடர்பான கூற்றுகளையும் அதை கூறியவர்களையும் சரியாக பொறுத்துக. அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்ற மாதிரி சொன்னது யாருன்னா NA பல்கிவாலா. அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் KM முன்ஷி. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் எர்னஸ்ட் பார்க்கர். நாவல் சிறப்பம்சம் டாக்டர் BR அம்பேத்கர். 3 4 2 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் அது ஏ. கீழ்கண்ட வாக்கியங்களை ஆராய்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. நிதி ஆயோக் என்பது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். இதுல ஒன்னே தவறானதா. இப்பதான் நம்ம பார்த்தோம், நிதி ஆயோக் வந்து அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்டது அல்ல, மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இதுல முதல் வாக்கியமே தவறானதுதான். ரெண்டாவது பாருங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள் 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை நடைபெற்றது. இல்லை 2 வந்து சரிதான். மொத்தமாக 12 தொகுதியாக நடைபெற்றது. இல்லை முதல் கூட்டம் வந்து 9 டிசம்பர் 1946, 12வது தொகுதி வந்து 24 ஜனவரி 1950 வந்து நடைபெற்றது. இல்லை 2வது வந்து சரி. 3வது, இந்தியாவில் அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் MN ராய். இல்லை 3 வந்து சரி. அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. MN ராய். சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. 2 மற்றும் 3 சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. 1976 கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம், இது சரிதான். 1976 கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இது அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தம் ஆகும். இது அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட மிகப்பெரிய சட்ட திருத்தமாக இருக்கிறதுனால இதை வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய. இதில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. மனித இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியா. ஏ சரிதான். மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது எதுனா இந்தியா தான். இரட்டை இடர்பாடு அதுக்கான சட்டப்பிரிவு 20(2) இதுவும் சரியானதுதான். இந்திய அரசு சட்டம் 1858 இதுவும் சரிதான். மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1892 இதுதான் தவறானது. மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா 1861 இதுதான் சரியானது. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. டி தான் தவறானது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தொடர்பான சட்டப்பிரிவுகளை சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சட்டப்பிரிவு 38 சட்டப்பிரிவு 38 வந்து மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கான சமூக ஒழுங்கை உருவாக்குதல் ரெண்டாவதா இருக்கு. சட்டப்பிரிவு 39A சட்டப்பிரிவு 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. சட்டப்பிரிவு 39D ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். சட்டப்பிரிவு 48A சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. இல்லை சரியானது 2 3 4 1 ஆப்ஷன் வந்து ஏ. அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிய. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்த சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டு ஒரு 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. கேசவநந்தா பாரதி வழக்கில் முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இது ஒன்று சரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேசவானந்தா பாரதி வழக்கில் வந்து முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியே என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஒன்று சரி. ரெண்டாவது, கோலக்நாத் வழக்கில் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இல்லை ரெண்டுமே சரிதான்.
கோலக்நாத் வழக்கில் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டது. இல்லை, ரெண்டாவதும் சரிதான். மூணாவது, தனி உரிமை என்பது அடிப்படை உரிமையே என இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதில் மூணுமே சரிதான். இதில் அனைத்தும் சரி. இதில் இருக்க 3 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அனைத்தும் சரி. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 சமத்துவ உரிமையை வழங்கி வகைப்படுத்துதலை அனுமதிக்கிறது. சட்டப்பிரிவு 14 சமத்துவ உரிமையை வழங்கி வகைப்படுத்துதலை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆனால் இது வர்க்க சட்டத்தை உருவாக்குவதை முற்றிலுமாக தடை செய்கிறது. வர்க்க சட்டத்தை உருவாக்குவதை முற்றிலுமாக தடை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணமும் சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. தனித்தனி வாக்கியமாக பார்க்குறப்ப கூற்று சரி, வாக்கியமும் சரி. ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் கிடையாது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை ஒரு மக்கள் நல அரசை உருவாக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஏ வந்து சரிதான். இவை ஒரு மக்கள் நல அரசை உருவாக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஏ சரி. அடுத்தது பாருங்க. இவை 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆவணத்தை ஒத்துள்ளது. பியும் சரியானதா. 1935ஆம் ஆண்டு வழங்கிய இந்திய அரசு சட்டம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆவணத்தை ஒத்துள்ளது. இந்த பியும் சரியானதா. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பிரிவு 39A மற்றும் 43A ஆகியவை இதில் சேர்க்கப்பட்டன. இல்லை, சியும் சரியானதா. நீதிமன்றங்கள் மூலம் இந்த நெறிமுறைகளை செயல்படுத்துமாறு கட்டாயப்படுத்த முடியும். இல்லை, டி தான் தவறானது. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை நீதிமன்றங்கள் மூலம் கட்டாயப்படுத்த முடியாது. இதில் கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. கீழ்கண்ட குழுக்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களை சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாகாண அரசியலமைப்பு கமிட்டி, மாகாண அரசியலமைப்பு கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல். வரைவு குழு, வரைவு குழு தலைவர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர். அவைக்குழு, அவைக்குழுக்கு வந்து பி பட்டாபி சீதாராமையா. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான உயர்மட்ட குழு LM சிங்வி குழு. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான உயர்மட்ட குழு வந்து LM சிங்வி குழு. 4, 1, 2, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை கண்டறிக. அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு கோலக்நாத் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏவே தவறானதான். கோலக்நாத் வழக்கு வந்து அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு. இதில் அடிப்படை கடமையோடு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏ வந்து தவறானது. ஜல்லிக்கட்டு தொடர்பான கலாச்சார பாதுகாப்பு பிரிவு சட்டப்பிரிவு 29(1). இல்லை, பி சரியானதான். ஜல்லிக்கட்டு தொடர்பான கலாச்சார பாதுகாப்பு பிரிவு வந்து சட்டப்பிரிவு 29(1) தான். இல்லை, சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. பி தான் சரியானது. அடுத்ததையும் பார்த்துக்கலாம். உச்சநீதிமன்றம் பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் சட்டப்பிரிவு 226ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சி தவறானது. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சட்டப்பிரிவு 32 வரும். உயர்நீதிமன்றத்துக்கு தான் சட்டப்பிரிவு 226 வரும். அடுத்தது மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்கள் 250 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக தான் 250 பேர் வருவாங்க. தற்போது வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 245 பேர் தான் இருக்காங்க. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா பி தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் 46வது சட்டப்பிரிவு பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவதை பற்றி கூறுகிறது. இல்லை, ஏ வந்து சரிதான். அதாவது கூற்று வந்து சரிதான். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 46 வந்து பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துவதை பற்றி கூறுகிறது. கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. சமூகத்தின் பலவீனமான பிரிவினரை சுரண்டலில் இருந்து பாதுகாத்து சமூக நீதியை உறுதி செய்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளின் முக்கிய நோக்கமாகும். அதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். சொத்துரிமை என்னும் கோட்பாடு தொடர்பான சரியான வாக்கியத்தை கண்டறிக. சொத்துரிமை என்னும் கோட்பாடு தொடர்பான சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தனிநபர் பொது சொத்தை ஆக்கிரமிக்கும் உரிமையை குறிக்கிறது. இது இழப்பீடு கொடுத்து பொது நோக்கத்திற்காக தனிநபரின் சொத்தை கையகப்படுத்தும் மாநில அரசின் இறையாண்மை அதிகாரத்தை குறிக்கிறது.
இது வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் சொத்து வாங்கும் உரிமையை குறிக்கிறது. இது சொத்து மீதான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிடும் அதிகாரத்தை குறிக்கிறது. சரியான வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை என்னும் கோட்பாடு தொடர்பான சரியான வாக்கியம் வந்து இது இழப்பீடு கொடுத்து பொது நோக்கத்திற்காக தனிநபர் சொத்தை கையகப்படுத்தும் மாநில அரசின் இறையாண்மை அதிகாரத்தை குறிக்கிறது. இதுதான் சரியானது. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற அமைப்புகள் குறித்த வாக்கியங்களை ஆராய்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. இது சரிதான். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 234 தான். அரசியலமைப்பு உறுப்பு 333 கீழ் ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை மாநில ஆளுநர் சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்கிறார். இல்லை, 2வது சரிதான். புக்கில் இருக்கப்படி பார்த்தீங்கன்னா இது 2வது சரிதான். ஆனால் இதுக்கான சட்டப்பிரிவை வந்து ஏற்கனவே நீக்கிட்டாங்க. 104வது சட்ட திருத்தத்தின் மூலம் 2019 வந்து ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை மாநில ஆளுநர் வந்து சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம் அப்படின்ற இடஒதுக்கீடை வந்து நீக்கிட்டாங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 104வது சட்ட திருத்தம் 2019 நீக்கிட்டாங்க. 3வது நாடாளுமன்றத்தின் மேலவை அதாவது மாநிலங்களவை எனவும் கீழவை வந்து மக்களவை எனவும் அழைக்கப்படுகிறது. இல்லை 3 சரிதான். இல்லை 1, 2, 3மே சரிதான். அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளையும் அவற்றை கூறியுள்ளவர்களையும் சரியாக பொறுத்துக. அடிப்படை உரிமைகள் என்பது ஜனநாயகத்தின் கவசம் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள் என்பது ஜனநாயகத்தின் கவசம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பதஞ்சலி சாஸ்திரி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், இது யார் சொன்னதுன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு முதலாவதாகவும் முதன்மையாகவும் ஒரு சமூக ஆவணமாகும், இதை யார் சொன்னதுன்னா கிராவின் ஆஸ்டின். வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும், இது வந்து L.M. சிங்வி. 4, 1, 2, 3 இதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. நாம் ஆணையிடுகிறோம் என்ற பொருளை உணர்த்தும் நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை அல்லது செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆணையிடுகிறோம் என்ற பொருளை உணர்த்தும் நீதி பேராணை என்னன்னா கட்டளை உறுத்தும் அல்லது செயலுறுத்தும் நீதி பேராணை. இதோட டாபிக் 1, அதாவது இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், முக்கிய கூறுகள், முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், இது எல்லாத்துக்குமே சேர்த்து 450 வினாக்கள் பார்த்துட்டோம். அதாவது 3 லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டோம். அதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின் பார்த்துட்டோம். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 650 கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா டெஸ்ட் அட்டன் பண்ணோம். இந்த டாபிக் 1க்கான டெஸ்ட் வந்து ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்கான கொஸ்டினும் இப்போ பார்த்துட்டோம். ஸோ தரவா நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் டாபிக் 2 பார்க்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே சொல்லுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.